ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எந்த சாப்டர் பார்க்க போறோம்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. ஸோ முன்னாடி பார்த்துருந்த பார்ட் வந்து கட்டாக இருக்கும். பிகாஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ திருப்பி நான் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம வந்து 9th சாப்டர் அதோடைய கண்டினியூவேஷன் இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே எக்கனாமிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஸோ யா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு முக்கியமான சாப்டர்னே சொல்லலாம். இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து இந்தியா டிப்பிக்கலாக ஒரு பேக்வேர்ட் எக்கனாமியாக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ புவர் டெக்னாலஜி, புவர் சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இதெல்லாமே லிமிட்டாக இருந்தது. நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் சைட்னே சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து எக்ஸிபிட்டட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபியூடல் அண்ட் செமி ஃபியூடல் இன்ஸ்டிடியூஷன். ஃபியூடல்லாம் என்னென்னா அதிக்கம், அந்த ஒரு உரிமையாளர்கள் அப்படின்வாங்களே அவங்களுடைய இதில் தான் இருந்துச்சு. ரிசல்ட்டிங் இன்டு லோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அவங்களுடைய டெசிஷன் படி தான் ப்ரொடக்டிவிட்டி இதில் இருந்துச்சு. மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டில் இருந்துச்சு. எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டி கிராஸ்லி இன்அடிக்குவேட்டாக இருந்துச்சு. சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமலே இருந்துச்சு. ப்ரீஃபாக சொல்ல போனால் கண்ட்ரி வந்து ட்வின் ப்ராப்ளம் ஆஃப் ரேம்பண்ட் பாவர்ட்டி அண்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய லோ லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு வழிவகுத்தது. 1991 அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் இன் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து ஒரு சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸை வந்து நம்ம கடந்து போயிட்டு இருந்திருக்கோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்னால. இந்தியன் எக்கனாமி வந்து இந்த கிரைசிஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் நோன் அஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். இது ஆக்சுவலி இன்னும் டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா இதை வந்து ரமேஷ் சிங்லேயே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். பட் ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகுமானா கிடையாது. ஸோ இதுலேயே நான் சொல்கிறேன். இந்த 1990 ஏன் இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம ஒரு சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸில் போய்கிட்டு இருந்தோம் 1991 அந்த காலகட்டங்களில். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு வந்து மினிமல் இன்ட்ரெஸ்டில் நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். ஒரு லாங் பீரியட் கழிச்சு நீங்கள் திருப்பி ரீபேமெண்ட் பண்ணால் போதும். ஆர் நீங்கள் வந்து இது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். அதாவது நமக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கோம், காசு கொடுத்து உதவி பண்ணுறேன்னு வேர்ல்டு பேங்க் வராங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்கணும் அப்படின்னா, கிராண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை உங்களுடைய எக்கனாமியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி வந்தது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீக்னஸ் அண்ட் ரிஜிடிட்டிஸ் இது வந்து நம்ம நல்லதுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ நம்மளுடைய வீக்னஸ் அண்ட் ரிஜிடிட்டிஸ் இன் வேரியஸ் செக்டார் ஆஃப் எக்கனாமி, இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், இதெல்லாமே சரி பண்ணுற விதமாக இந்த எல்பிஜி அப்படின்ற ஒரு விஷயம் அமைந்தது. ஸோ இந்த ட்ரிபிள் பில்லர்ஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், ஓகே, குளோபலைசேஷன். ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கவர்மெண்டலோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து கம்மி பண்ணுறது. ஸோ லைசன்ஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும். கவர்மெண்ட் நீங்கள் என்னதான் ப்ரைவேட்னாலும் கவர்மெண்ட்டுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ரெகுலேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து லிபரலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட்டு. என்னது, லைசன்ஸ் இருந்த இடத்துல டீலைசன்ஸ் ஆச்சு, டீகண்ட்ரோல் ஆச்சு, டீரெகுலேஷன் ஆச்சு. ஸோ அப்போ தானே நிறைய பேர் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ தானே இன்னும் நல்லா க்ரோ ஆக முடியும். அதனால் ஸோ இன்சென்டிவ்ஸ் சில செக்டார்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டோடைய கை தான் ஓங்கி இருந்துச்சு, பப்ளிக் செக்டார் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமா, ஸோ அவங்களுடைய ஷேர்ஸை விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு மொத்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், டீநேஷ்னலைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் டொமஸ்டிக், அதாவது இந்தியன் எக்கனாமி வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், ஓப்பனிங் அப் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்லாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுது. ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப்,
non-tariff barrier, opening the doors to foreign direct investment and foreign portfolio investment are some of the measures towards globalization. Foreign direct investment அப்படின்னா என்னன்னா வெளிநாட்டுக்காரங்க நம்மளுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது ஆர் வந்து அவங்களே வந்து என்ன சொல்றது ஒரு இப்போ நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் ஷேர் வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஷேர் வச்சிருக்கிறதும் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நம்ம எப்போ தோணுதோ அதை எடுத்துடலாம் இந்த காசை திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டு திருப்பி போயிடலாம் ஆனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனாமிக்கு கேபிட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படி கிடையாது போர்ட்ஃபோலியோ எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றின ஒரு விஷயம் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க liberalization was necessitated various licensing policies said to be deterring the economic growth. Privatization was necessitated because of the belief that private sector was not given enough opportunity to earn more money. Globalization was necessitated because today a developed country can grow without the help of underdeveloped countries. இல்லையா? So natural and human resources of the developing countries are exploited by developed countries and the developing economies are used as market for the finished goods of the developed countries. The surplus capital of the developed countries are invested in backward economies. Obsolete and outdated technology of the developed countries can easily sold to poor underdeveloped country. Ultimately, rich countries can grow further at cost of developing economies. ஓகேங்களா So arguments against LPG என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when effectively enforced favor an unrestricted entry of foreign company in the domestic economy. ஸோ ஒரு லிபரலைசேஷனை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல ஃபாரினர்ஸோடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ ப்ரைவேட்னா போத் ஃபாரின் ஆர் டொமஸ்டிக் யாராக வேணாலும் இருக்கலாம் அதர் தேன் கவர்மெண்ட் இல்லையா ஸோ அவங்களுடைய இது ஒரு திரும்பி நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம நாட்டோடைய டொமஸ்டிக் லோக்கல் மேனுஃபேக்சரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது மொனாபொலி ஆஃப் பவர் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து அங்கே இருக்கிறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாயிடுது ஸோ டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க எந்த இடத்துல வேணாலும் வந்து அவங்களுடைய ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியோ ஆரம்பிப்பாங்க அண்டர் டெவலப்டு ஏரியாவை டார்கெட் பண்ணி அந்த இடத்துக்கு ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்க மாட்டாங்க இப்போ ப்ரைவேட்டைசேஷன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்தையே திரும்ப திரும்ப அங்கே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ப்ரைவேட்டைசேஷன் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லப்படுது Globalization measures tend to the integrate of all economies of the world and bringing them all under one umbrella. They pave the way for redistribution of economic power at world level. Only the already well-developed countries are favored in this process and the welfare of less developed economies will be neglected. So இந்த குளோபலைசேஷன்னால வளர்ச்சியான இந்த நாடுகளுக்கு தான் நிறைய லாபம் அப்படின்றாங்க Economic crisis of developed countries are easily spread to the developing countries economies through trade. இப்போ நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது டெவலப்டு எக்கனாமி அவங்களுடைய இன்ஃப்ளேஷனான ஒரு விஷயத்தை இங்கேருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு தானே அஃபெக்ட் ஆகுது ஸோ ஈஸிலி அவங்களுக்கு தான் வந்து அது லாபமாக போய் முடியும் ஸோ நம்ம இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்காது குளோபலைசேஷன் அப்படின்றாங்க பட் ஆனால் குளோபலைசேஷன் இல்லாமல் வி கேன் நாட் இத்தனை நாள் நம்மளால இருந்திருக்க முடியாது த ஃபாலோயிங் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் அப்படின்றாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது அதிகரிச்சுது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேகமாக உருவெடுத்தது பேட்டர்ன் ஆஃப் கன்சம்ஷன் வந்து உயர ஆரம்பிச்சுது இம்ப்ரூவ் ஆரம்பிச்சுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேஸாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில்ஸாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மநிர்பார் தப்பாக சொல்கிறேன் பாருங்க வந்தே பாரத் அந்த ரயிலாக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ்லேயே கூட வந்து ஃபாரினர்ஸ் ஆர் ப்ரைவேட் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இல்லைங்களா ஸோ ஸ்பீட் ட்ரெயின் இதெல்லாம் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ்
metro rail, flyovers, and airports started expanding, but the local people were thrown away அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Right. Benefits of this growth in some sectors have not reached the marginalized sections of the community. Moreover, the process of development has generated serious social, economic, political, demographic, and ecological issues and challenges. Development brings benefits, but which section gets this benefit depends on socio-economic structure of the society. Despite all these initiatives in the economy, a large section of people of India continue to face basic economic problems such as poverty, unemployment, discrimination, social exclusion, deprivation, poor healthcare, rising inflation, agricultural stagnation, food insecurity, labor migration. However, for these problems, government policies alone cannot be blamed. As new institutional economists suggest, the values, beliefs, norms, etc. of the individuals also matter. Okay. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் கீழே வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதோட ஒரு பார்ட்டா மாறுறோம். இன்வெஸ்ட் பண்ற இடத்துல நம்ம ஒரு பார்ட்டா மாறுறோம் இல்லையா? நம்மளும் அதோடைய பார்ட் ஆகிறோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம அதை விற்கிறோம், அதை விட்டு விலகுறோம். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து அதுலேருந்து செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய ஸ்டேக் அவங்களுடைய பங்கை வித்துடுறாங்க. ஓகேங்களா? டு அதர் பிஎஸ்யூஸ் ஆர் மேபி ப்ரைவேட்டுக்கு விற்கலாம், ஆர் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு இது செக்டாருக்கு விற்கலாம். ஸோ இது வந்து இன் ஜென்ரல் இது வந்து ப்ரைவேட்டைசேஷனுக்கு கீழே வரும். இது வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகப்படலை அப்படின்றாங்க. ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பார்க்க வேண்டாம், ஏன்னா இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அக்டோபர் 2016 படி பார்த்தா ஜிடிபி நாமினல் ஆஃப் இந்தியா 2016 அட் கரண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா $2,251 பில்லியன் இருந்திருக்கு. India contributed 2.99% of total world's GDP in exchange rate basis. India shared 17.5% of total world population and 2.4% of the world surface area. India was now seventh largest economy-ன்றாங்க. பட் இப்போ முன்னாடி போயிடுச்சு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. India was at third position after China and Japan. Among Asian countries, India shared 8.50% of total Asia's GDP in 2016. So next industrial sector reforms அப்படின்னு பார்க்கும்போது Prime Minister நரேந்திர மோடின்ற பாருங்க, Prime Minister of India announced industrial policy July 24, 1991. இது ரொம்ப முக்கியமானது. ஐம் சாரி டு இது Prime Minister நேம் கொடுக்கல, ஜஸ்ட் Prime Minister அந்த அப்போ இருந்த பேர் நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். The new policy radically liberalized the industrial policy itself and deregulated the industrial sector substantially. Primary objective என்னதா இருந்துச்சு அப்படின்னா, மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் கிளச்சஸ் ஆஃப் பியூரோக்ராட்ஸு ஸோ ஓவர் ரெட் டேப் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. டு அபாலிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், liberate the indigenous enterprise from the restrictions of MRTP Act, to maintain a sustained growth in productivity and employment, and also to achieve international competitiveness. இதெல்லாம் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட் இருக்கக்கூடாது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லிபரேட்டாக இருக்கணும், கிளச்சஸ் ஃப்ரம் பியூரோக்ராட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் ஒரு அங்கமாக இருந்தது. ஸோ எம்ஆர்டிபி அப்படின்னா மொனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். இது வந்து 1969 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். டீரிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டர், ரிசர்வேஷன் இல்லாமல், அதாவது யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. பப்ளிக் செக்டர் பாலிசி, டீரிசர்வேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், abolition of monopolistic trade and restrictive MRTP.
மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்டை வந்து கர்டைல் பண்ணாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி, ஓகேவா, இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டீலைசன்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படின்றது லைசன்ஸ் ராஜுன்னு சொல்கிறாங்க, ஆர் ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ரைவேட் செக்டார் வேணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா. அது வந்து இது பண்ணிட்டாங்க, இருக்கு வேண்டாம் அப்படின்னு. ரீரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வேர் ஓப்பன் டு த ப்ரைவேட் செக்டர் ஆஸ் வெல், ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அண்டர் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஒன்லி 3 செக்டார் மட்டும்தான் வந்து ரிசர்வ்டாக இருந்துச்சு. எது ஸ்ட்ராட்டஜிக், அதெல்லாம் அட்டாமிக், மைனிங், ரயில்வே. இப்போ ரயில்வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. பப்ளிக் செக்டாரில் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி ஏரியாஸ் ஃபார் த பப்ளிக் செக்டார் டு கான்சென்ட்ரேட். லாஸ் மேக்கிங் பிஎஸ்யூஸ் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு சேல் பண்ணிட்டாங்க. இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து மொனோபொலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஃப் 1969 அபாலிஷ் பண்ணப்பட்டது. 2010 காம்படிஷன் கமிஷன் ஒன்று வந்துச்சு, as the watchdog in monitoring competitive practices in the economy. ஸோ இந்த காம்படிட்டிவ் கமிஷன் தான் என்னது, emerged as the watchdog in monitoring competitive practices in economy. ஸோ இந்த பாலிசிலாம் ரொம்ப பெரிய பிக் சேஞ்சஸ் கொண்டு வந்தது. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரைவேட் செக்டர் அண்ட் a sizable number of foreign companies in India. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்றது ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம், அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி ஆல்சோ. இந்த மெஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் காம்படிஷனை என்ஹான்ஸ் பண்ணுச்சு, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்றாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லலாம், எஃப்டிஐ, எஃப்சிஐ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபைட் லிஸ்ட் ஆஃப் ஹை டெக்னாலஜி, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரி வேறு ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன் வாஸ் கிராண்டட் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும், கல்பாக்கம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும், அதுக்கு போட வேண்டிய ஃபியூவல் இருக்கு இல்லையா, அது ஜென்ரேட் ஆகிறதுக்கு, அதுக்கு நம்ம வந்து ஃபாரின்லேருந்து தான் வந்து என்னது இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரஷ்யாவா இல்லை யூஎஸ்ஆன்றது மட்டும் தான் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசித்து நம்ம ஒரு படிக்கும்போது ஒரு கனெக்டிவிட்டியோடு நம்ம படிக்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபாரின் டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம என்னென்ன அடாப்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லலாம், குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கலாம். ஸோ அது என்னது, வேர்ல்டு பேங்க் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவே பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதுவாக இருக்கட்டும், 5G டெக்னாலஜியாக இருக்கட்டும். ஸோ இந்த ஈவன் இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ குளோபலைஸே ஆகலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்ம செல்ஃபாக நம்ம ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருந்தாலுமே அதோடைய அதோடைய நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜை நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பெர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுடைய லேபில் க்ரியேட் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாரின் கிட்டேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம், அண்ட் அதை நம்ம யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துட்டுருக்குறோம். ஸோ நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் கூட வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வந்து ஃபாரினர்ஸோடைய கைடன்ஸு, நம்ம போய் அங்கே லேர்ன் பண்ணிட்டு வர்றது இப்படி இருந்துட்டு இப்போ நம்ம அதுலேயும் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறிட்டு வரோம் இல்லையா. ஸோ வேறு என்ன இருக்குது, ஆர்மி அண்ட் அம்யூனிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரஷ்யாவிலேருந்து ஒரு பெரிய மிசைல்ஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது. விக்ராந்த் அப்படின்றது நம்மளுடைய இண்டிஜியனஸான ஒரு என்ன சொல்கிறது, சர்ஃபேஸ் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், மிசைல். அது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் வேர்டு தெரியல, பட் ஆனால் ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து நம்மளுடைய இண்டிஜினியஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இண்டிஜினியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் பீன் அடாப்டிங் ஃப்ரம் ஃபாரின் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நவ் கம்மிங் டு திஸ் பாயிண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 51% ஃபாரின் ஈக்விட்டி இருக்கலாம். லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 74 ரைஸ் ஆச்சு ஃபாரினோடைய இன்வெஸ்ட்மெண்ட். சப்சிக்வெண்ட்லி 100%க்கும் மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு வந்து செட்டப் பண்ணுறாங்க. எஃப்ஐபிபியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு ஹஸ் பீன் செட் அப் டு நெகோஷியேட் வித் த இன்டர்நேஷ்னல் ஃபர்ம்ஸ் அண்ட் அப்ரூவ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செலக்ட் ஏரியாஸ்.
இந்த எல்பிஜி அப்படின்ற ஒரு விஷயத்தால நம்ம அக்ரிகல்ச்சர்ல என்ன இம்பேக்ட் ஆச்சு? இதோடைய growth ப்ராசஸ் வந்து bypass தி அக்ரிகல்ச்சர் செக்டார். நிறைய ரிமார்க்கபிள் விஷயத்த வந்து கொடுத்துச்சு அப்படின்றதும் சொல்றாங்க. Sorry. Inception of economic reforms, Indian economy achieved remarkable growth in industry and service. However, this growth process bypassed agriculture, which showed deceleration in the acceleration opposite deceleration இல்லையா? ஸோ growth rate கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. 3.62லேருந்து 1.97. ஸோ இந்த மாதிரி வைட் வேரியேஷன் yield and productivity. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சதுன்றாங்க. There was a shift towards cash crop cultivation. More agricultural indebtedness pushed several farming household into poverty. But ஆனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுல இந்த பக்கம் ஒரு ரொம்ப நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. இந்த குளோபலைசேஷன்ன்றது ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது. அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஈனாம் அப்படின்ற ஒரு இஎன்ஏஎம் ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்டல் மூலியமா வந்து தே கேன் எக்ஸ்போர்ட் தேர் கூட்ஸ், தே கேன் ரெஜிஸ்டர் ஓகேங்களா பண்ணிட்டு எந்த ஒரு டீலருக்கு ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. குளோபலைசேஷன்ல ஒரு முக்கியமானது அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். கிராப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லும்போது we are highly prone to risks like drought, floodன்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபார்மர்ஸை வந்து இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கெலாமிட்டிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் இந்த பர்பஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபசால் பீமா யோஜனா அப்படின்றது ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு 18 பிப்ரவரி 2016 கொண்டு வராங்க. ஃபசல் பீமா யோஜனா இதில் பார்த்தீங்கன்னா 2% டு பி பெய்ட் பை ஃபார்மர்ஸ் ஃபார் கேரிஃப் அண்ட் 1.5 ராபி கிராப்ஸில் யூனிஃபார்ம் ப்ரீமியம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இந்த ப்ரீமியம் ஃபார் ஆனுவல் கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப் வந்து 5%. கோல்டு ஸ்டோரேஜ்னா என்னது? பெரிஷபிள் கூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வைக்கிறது. அதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. ஸோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்ந்து அது நமக்கு சேல் ஆச்சு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக கெட்டு போகாமல் சேல் ஆச்சுன்னா தானே நமக்கு அது ப்ராஃபிட்டு. ஸோ அந்த வகையில் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாகவே இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இஸ் குவைட் லோ பிகாஸ் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் விச் அக்கவுண்ட் ஃபார் about 25 to 30% of production. Besides, quality of sizable quantity of produce also deteriorates by time it reaches the consumer. Most of the problem relating to the marketing of fruits and vegetables can be traced to their perishability. Perishability is responsible for high marketing cost, market gluts, price fluctuation, and other similar problems. In order to overcome this constraint, the Government of India and Ministry of Agriculture promulgated என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர்னு சொல்லி 1964 ஒரு விஷயம் கொண்டு வராங்க. இப்போ சொல்லுங்கள், ஃபசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு? 2016 பிப்ரவரி 18. இந்த கோல்டு ஸ்டோரேஜ் 1963 அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955. கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எதுக்கு கீழே அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. இதோடைய ஆர்டர் வந்து எப்போ வருது அப்படின்னா செக்ஷன் 3 அந்த இதில் வருது. 1964 ஓகேங்களா. பட் ஹவெவர் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றது ஸ்டில் புவர் அண்ட் ஹைலி இன்அடிக்வேட்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர்ஸ்க்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஹார்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் ஆஃப் மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அட் நேஷனல் லெவல் வாஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 92,651 crores calculated using production data. ஸோ இந்த மாதிரி ஐசிஏஆர் ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க. கியூமுலேட்டிவ் வேஸ்டேஜஸ் ஒரு ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சீரியல்ஸில் வந்து 5 to 6%, பல்சஸ்னால் 6 to 8, ஆயில் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 to 10%. ஸோ இந்த ஆயில் சீட் ஃபிஷரிஸில் தான் நிறைய இருக்குது இல்லையா மேக்ஸிமம் லிமிட்டு. சாரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் நிறைய லாஸ் இருக்குது. 16 வரைக்கும் இருக்குது, 5 to 16. மில்கில் ஒரு பர்சன்டேஜ், ஃபிஷரிஸ் இன்லேண்டு 5%, மெரைன் ஃபிஷரிஸில் 10%, மீட்டுக்கு 3%, பவுல்ட்ரியில் 7%. ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியோடைய ரிப்போர்ட் படி இதுதான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெயின்ஸில் கூட இதை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம்.
கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெலிவரி மெக்கானிசம் that is aimed to enabling farmers to have quick and timely access to affordable credit. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னா 1998ல் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நாபார்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. த ஸ்கீம் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் ஃபார்மர் டிபெண்டன்ஸ் ஆன் தி இன்ஃபார்மல், அதாவது இந்த கந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு நிறைய கடன் கொடுக்க வேண்டியது, நிறைய லோன் ரீபே பண்ண வேண்டியது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது, அந்த கிளச்சஸ்லேருந்து வெளியில் வரத்துக்காக இந்த அப்படின்ற கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது 1998ல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃபர்ட் பை கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க். Based on the review of working of Kisan Credit Card, government has advised the bank to convert KCC into a smart card cum debit card. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு கார்டு ஹோல்டருடைய ஒரு ரிவ்யூ பொறுத்துட்டு அந்த கார்டை வந்து ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லாஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து வேரியஸ் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இது பண்ணியிருக்காங்க. மெகா ஃபுட் பார்க்ஸ் கொண்டு வரது, இன்டகிரேட்டட் கோல்டு செயின், வேல்யூ அடிஷன் ப்ரிசர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுஸு, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீம் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ், கோடெக் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதர் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்கீம் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ் இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கோல்டு செயின் அண்ட் ப்ரிசர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃப்ரம் தி ஃபார்ம் கேட் டு த கன்சியூமர் ஆர் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு த சைட் மார்க்கெட் சின்ஸ் 2008-9. ஹவெவர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, ஏபிஎம்சி மார்க்கெட் கமிட்டி அப்படின்றது ஸ்டாச்சுரரி பாடி. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது இன் ஆர்டர் டு ட்ரேட் இன் அக்ரிகல்ச்சரல் ஆர் ஹார்டிகல்ச்சரல் லைவ் ஸ்டாக் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிஎம்சி to promote public-private partnership in the ambit of agriculture markets, to provide market-led extension services to farmers, to bring transparency in pricing system and transactions taking place in market in a transparent manner, to ensure payment to the farmers for the sale of agricultural produce on the same day, to promote agricultural activities. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க, எதுக்கு இந்த ஏபிஎம்சி அப்படின்னா promote public-private partnership in the ambit of agricultural market, to provide market-led extension services to farmer, bring transparency in pricing system and transaction taking place in market in a transparent manner, to ensure payment to the farmers for the sale of agriculture produce on the same day, to promote agriculture activity, to display data on arrivals and rates of agriculture produce from time to time into the market. Agrarian crisis after reform, high input cost அப்படின்னு சொல்கிறாங்க. The biggest input for the farmers வந்து பார்த்தீங்கன்னா seeds. Before liberalization, farmers across the country had access to seeds from state government to institution. The institution produced own seeds and were responsible for their quality and price. Liberalization மூலமா India seed market open up ஆச்சு to have global agribusiness. Also following the deregulation, many state government institutions were closed in 2003. கட் பேக்குன்னு வந்து அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸில் கட் பேக் இருந்துச்சு. மிக்சர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ் டு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கேஷ் கிராப்ஸ் லைக் சில்லி, டொபாக்கோ, கான்சன்ட்ரேஷன் மாறுபட்டுச்சு எந்த கிராப்ஸ் விளைவிக்கிறோம் அப்படின்றதுல. ரெடியூஸ்டு த சப்சிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பெஸ்டிசைட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம். ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸு. With a view to open Indian market, the liberalization reforms also withdrew tariffs on imports. 2001 பார்த்தீங்கன்னா இந்தியா completely removed restrictions on imports, almost 1,500 items including food. As a result, cheap imports flooded the market, pushing prices of crops like pepper, cotton down. Scarcity or paucity of credit facility. So lending pattern of commercial bank, nationalized bank இதெல்லாம் drastically change ஆச்சு. As a result, loan வந்து not easily கிடைக்கிற மாதிரி இருந்தது, not easy okay to get. This has forced the farmers to rely on money lenders who charge exorbitant rate of interest. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குற விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சது. ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு எடுக்கிறேன், ஜஸ்ட் 3 pages தான்.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் தான் பார்க்க போறோம். ட்ரேட்ல என்ன விதமான ரிஃபார்ம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, the main feature of the new trade policy as it has evolved over the years since 1991 அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஃப்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. Prior to 1991 இந்தியன் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா, in India imports were regulated அப்படின்றாங்க. From 1992 imports were regulated by a limited negative list. For instance, the trade policy of 1st April 1992 freed imports of almost all the intermediate capital goods. ஸோ ஏன் இந்த இம்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் கொடுக்காம லிபரலைஸ் பண்ணாங்க? இம்போர்ட் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்ன வேணா மீன்ஸ் கேபிட்டல் குட்ஸ். அப்போ தான் நிறைய பேரால் இங்கேருந்து இங்கே அவ்வளோவா கிடைக்காத பொழுது இம்போர்ட் பண்ணி அது மூலியமாக அவங்களால அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். Only 71 items remain restricted அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. This would affect the domestic industries. Rationalization of tariff structure and removal of quantitative restrictions. ஸோ இந்த செல்லையா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, drastic reduction in import duties. It had suggested a peak rate of 50% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. As a first step towards a gradual reduction in tariff, 91 to 92 budget had reduced the peak rate of import duty from more than 300% to 150%. The process of lowering the custom tariff was carried further in a successive budget. This has also affected the domestic industry. So, உள்நாட்டு அந்த domestic industries இது கொஞ்சம் பாதிச்சுது. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி பற்றி பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அனௌன்ஸ்டு நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆன் 1st April 2015 for the period 2015 to 2020. ஸோ முதல் ஏப்ரல் 2015 காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியில் இருக்குது, எக்ஸிம் பாலிசியில் அப்படின்னு பார்த்தோம்னா, focusing on increasing in export scenario, boosting production and supporting concept like make in India and digital India அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Reduce export obligation by 25% and give boost to domestic manufacturing supporting the make in India concept. As a step to digital India concept, online procedure to upload digitally signed document by CA, CS, cost accountant are developed, and further mobile app for filing tax stamp duty has been developed. Repeated submission of physical copies of documents available on exporter importer profile is not required அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? Repeated submission of physical copies of document available on எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் ப்ரொஃபைல் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்போது அது ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? Export obligation period for export items related to defense, military, store, aerospace, nuclear energy be 24 months அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸிம் பாலிசி பார்த்தீங்கன்னா, டு டபுள் த ஷேர் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்ட் ட்ரேட் ஃப்ரம் ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் 3% பை 2020 அப்படின்றாங்க. திஸ் அப்பியர்ஸ் டு பி டூ ஆம்பிஷியஸ். அதுவும் கரெக்டு தான். ஸோ மோஸ்ட்டாக இந்த எக்ஸிம் பாலிசி வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான விஷயங்களை வந்து குறைக்கிறாங்க. 25%க்கு சப்போர்ட்டிங் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலி சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருந்துச்சு. ஸோ ரிப்பீட்டட் சப்மிஷன் வேண்டாம், ஏன்னா சில பேர் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, with a view to overcome the shortcomings experienced on account of multiplicity of controls and clearances, absence of world-class infrastructure and an unstable fiscal regime, with a view to attract larger foreign investments in India, special economic zones, ஓகேங்களா? multiplicity of controls and clearances, absence of world-class infrastructure and an unstable fiscal regime, with a view to attract larger foreign இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கும்போது ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். இது ஏப்ரல் 2000 வருது.
As a part of the economic reforms, the system of taking over land by government for commercial and industrial purpose was introduced in the country as per the Special Economic Zone Act of 2005. Government has so far notified about 400 such zones in the country. Since SEZ deprives the farmer of their land and livelihood, it is harmful to agriculture. In order to promote export and industrial growth in line with the globalization, the SEZ was introduced in many countries ன்னு சொல்லி சொல்றாங்க. India was one of the first in Asia to recognize the effectiveness of Export Processing Zone (EPS), modeling and promoting exports with Asia's first EPS setup in Asia's okay, Kandla in 1965. Broad range of SEZ covers free trade zones, export processing zones, industrial parks, economic and technology development zones, high tech zones, science innovation, free ports, enterprise. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஏரியா அப்படின்றது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக அறிவிச்சிருவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரினுடைய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறது விதமாக சில பாலிசிஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டியூட்டி பே பண்ண தேவையில்ல, அஹ் என்ன சொல்கிறது, கிளியரன்ஸ் பண்ண தேவையில்ல, நிறைய வந்து perks குடுப்பாங்க. அப்பதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. To enhance foreign investment, especially to attract foreign direct investment, first point. To increase share in global export, to generate additional economic activity, employment creation அப்படின்றது ஒண்ணு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி இந்த குளோபல் மார்க்கெட். கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னால் ஜியாகிரபிக்கலி டிமார்க்டு ஏரியா வித் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, administered by single body authority, streamlined procedures, having separate custom area governed by more liberal economic laws, greater freedom to the firm located in SEZ. As a result, they need not respect the government's rules and regulation. The social and environmental impact were disastrous. ஸோ அந்த மாதிரி லிபரலைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு டிசாஸ்ட்ரஸான விஷயம் நடக்கலாம். ஸோ ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொன்னால் கீ எலமெண்ட் இன் ஸ்டெபிலைசேஷன் எஃபோர்ட் வாஸ் டு restore fiscal discipline. It means reduction of fiscal deficit to the extent of just 3%. GDP as suggested by fund bank policies அப்படின்றாங்க. In this way, budget aimed at containing government expenditure and augmenting revenues, reversing the downtrend in the share of direct taxes to total tax revenue, and curbing conspicuous consumption. Some of the important policy initiatives introduced for correcting the fiscal imbalance were reduction in fertilizer subsidy, abolition of subsidy on sugar, and disinvestment of a part of government's equity holdings in select public sector undertakings. Gradually, expenditure on welfare measures were introduced. Tax on corporate sector were taxes on taxes on corporate sector reduced, and taxes on poor peopleம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ புரியுதா? Goods and service tax பத்தி பார்க்கணும். Goods and service tax is defined as the tax levied when a consumer buys a good or service. It is proposed to be comprehensive indirect tax levied on manufacture, sale, consumption, goods and as well as services. GST aims to replace all indirect taxes levied on goods and service by Indian central and state government. GST would eliminate the cascading effect of taxes on. ஸோ இந்த ஒன் பாயிண்ட் டேக்ஸாக கொண்டு வரது தான். மல்டிபிள் பாயிண்ட் டேக்ஸ் மாதிரி இருக்கிற விஏடி எல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டீ இருக்குது. அந்த ஒரு டீ பார்த்தீங்கன்னா வந்து சுகர் அதில் போய் சேருது, மில்க் சேருது, அந்த கிளாஸ் அவங்க கொண்டு போய் கொடுக்குற சர்வீஸு, ஸோ ஒருத்தர் தானே கையில் கொடுப்பாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சர்வீஸு, அதில் யூஸ் பண்ணுற டீ பவுடர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக டீயாக வருது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 பொருள் கடைசியாக ஃபார்ம் ஆகி வரும்போது தான் டேக்ஸ் போடணும், ஒன் பாயிண்ட் டேக்ஸாக இருக்கணும். ஸோ இது கேஸ்கேடிங் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணும். இது பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் 29th March 2017 இந்த ஆக்ட் இது பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. எப்போ எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா 1st July 2017. ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், அதுதான் மோட்டோ. என்னென்ன இருக்குன்னா 0% ஜிஎஸ்டி, 5% ஜிஎஸ்டி, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி இருக்குது.
ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் ரிமூவ் பண்ணும், சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸாக இருக்குது, ஹையர் த்ரெஷோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஹையர் த்ரெஷோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, நிறைய வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜரு, டிஃபைன்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸு, இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸு, ரெகுலேட்டிங் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஸோ இது எல்லாமே தான் காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். இது எல்லாமே அட்வான்டேஜ். மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் aimed at doing away with interest rate distortions and rationalizing the structure or of lending rates. New policy tried in many ways to make banking system more efficient. Some of the measures undertaken were reserve requirement, okay va, reduction in statutory liquidity ratio and cash reserve ratio. ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சம் அமௌண்ட் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்து வச்சிடணும். அட் த டைம் ஆஃப் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆர் அது வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு போயிட்டுருக்குன்னா அப்போ இதை கொடுத்து ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து கேஷ் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸ்டாச்சுட்டரி இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், லைக் செக்யூரிட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பட் அது ஒரு சம் ஆஃப் த மணி இருக்கணும். இது வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ரிஃபார்ம்ஸில் சொல்கிறாங்க. 1991 நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட்டில் இட் வாஸ் ப்ரொப்போஸ் டு கட் டவுன் எஸ்எல்ஆர் ஃப்ரம் 38.5%லேருந்து 25% within the time span of 3 years. Similarly, it was proposed that CRR be brought down to 3 to 5% over 4 years. Interest rate liberalization. RBI controlled interest rates payable on deposits, interest rate on which could be charged for bank loan. Great competition among public sector, private sector and foreign banks. An elimination of administrative constraint. Liberalization of bank branch licensing policy in order to rationalize the existing branch work. ஸோ பேங்க் பிரான்ச்சோடைய லைசன்சிங் பாலிசியும் வந்து ரேஷனலைஸ் பண்ணாங்க. Banks were given freedom to relocate branches and open specialized branches, so they were given the freedom. Guidelines for opening new private banks கொண்டு வந்தாங்க. New accounting norms regarding classification of assets and provision of bad debt were introduced in tune with நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு அசட் அப்படின்னா அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், அதோடைய பேட் டெட்ஸ்க்கான பேட் டெட்ஸ்னால் என்னென்னா அன்ரிகவரபிள் டெட், லோன் வந்து திருப்பி கொடுக்காம எஸ்கேப் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோடதெல்லாம் பேட் டெப்ட், சம் பீரியட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன த்ரெஷ்ஹோல்டு, அப்படி எந்த லிமிட், என்ன டைம் லிமிட்ன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து நரசிம்மம் கமிட்டியோடைய ரிப்போர்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். There is no doubt that Indian economy recorded ample achievements in some sector after new economic policy. If the size of an economy provides the first impression of a country's political economic strength, then India has indeed grown since 1991. In dollar terms, India's GDP crossed the 2 trillion mark in 2015 to 16. Currently, the country is ranked ninth in the world in terms of nominal GDP, but the current fact would have been changed. Once India was rebacked for its Hindu rate of growth, a term used by Raj Krishna to refer to low rate of economic growth, GDP growth rate of India is very much appreciated என்றாங்க. The growth is also due to changes in accounting system. This is why the increased GDP growth rate has failed to alleviate the miseries of common people to reduce. ஸோ ஜிடிபி என்னதான் உயர்ந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய அக்கௌண்டிங் சிஸ்டம் மாறினதுனால தான் இந்த ஜிடிபி வந்து உயர்ந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏன் ஜிடிபி வந்து உயர்ந்தாலும் மக்களுடைய அந்த இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், பவர்ட்டி, ஹெல்த், இதெல்லாம் வந்து அன்சால்வ்டு விஷயமா இருக்குதுன்னா அதுக்கு இதுதான் அக்கௌண்டிங் சிஸ்டம் மாறுபட்டுச்சு. ஓகேங்களா, அதனால தான் க்ரோத் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இட்ஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட், அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த சாப்டர் போகும்போது உங்களுக்கு ஒரு ஓகே டிவைஸ் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு இதோடு நான் வந்து இந்த பார்ட்டை முடிச்சிக்கிறேன். ஸோ ஒரு சாப்டராக போவோம். இப்போ தான் நமக்கு வந்து 180 பேஜஸே முடிஞ்சிருக்கு. வி ஹாவ் 450 பேஜஸ்ஸு ஆன் டோட்டலு.
இப்போ ஒரு 200 முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் 250 பேஜஸ் இருக்கும். ஸோ தோராயமா 270 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிராஜுவலாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதுக்கே ஒரு 4, 5 பார்ட்டு போகுது அப்படின்னா 10, 12 பார்ட்டு போகும் போல இருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஒரு இந்த இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். இதை படிச்சுட்டு நீங்கள் சைமல்டேனியஸ்லி அந்த சாப்டரை போய் படிக்கலாம். உங்களுக்கு இந்த மெட்டீரியலோடைய பிடிஎஃப் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிற இந்த வீடியோஸில் இருக்கிற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஏதாச்சும் அப்டேட்ஸ் பண்ணிக்கணும் என்னுடைய லெக்சரில் அப்படின்னாலும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு பார்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ். நன்றி, வணக்கம்.